Hey guys, நம்ம the free online coaching classes for the net examination video seriesல இருக்கோம். And இந்த வீடியோ வந்து lecture 13. And இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து introduction to geophysics. And இதுக்கு நான் ரெஃபர் பண்ண books வந்து introduction to geophysical prospecting by Dobrin, outline of geophysical prospecting by Ramachandra Rao. Welcome to my channel Success Guru and myself Panchanadam. And let's get into the heading. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மெயினாக 3 ஹெட்டிங் பார்க்க போகிறோம் இந்த ஜியோஃபிசிக்ஸில். ஒன்று ஜியோஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன, ரெண்டாவது எதனால ஜியோஃபிசிக்ஸ்க்கு போனோம், மூணாவது இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த 3 விஷயம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வாட், அதாவது ஜியோஃபிசிக்ஸ்னால் என்ன. ஸோ ஜியோஃபிசிக்ஸ் அப்படின்னா என்னென்னா எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ணுறது தான் பொதுவாக ஜியோஃபிசிக்ஸ். அது தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா. அண்ட் அதோட நிப்பாட்டாமல் இந்த மெஷர் பண்ண ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எர்த்துக்கு கீழே என்ன ராக் இருக்குது அல்லது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணுறது தான் பொதுவாக ஜியோஃபிசிக்ஸ் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ ஒரு ப்ராட் சென்ஸை சொல்லணும்னு நினச்சோம்னா பூமியோட ரேடியஸ் தெரியும் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் 6000 கிலோமீட்டர், ரைட்டா. வேறஸ் நம்ம அதிகபட்ச ஆழம் நோண்டினது எவ்வளோ அப்படின்னா மோஹோங்கிற இடத்துல ட்ரில் பண்ணியிருக்காங்க. அதோட மேக்ஸிமம் டெப்த் வந்து அரௌண்ட் 8 கிலோமீட்டர்ஸ், அதை தாண்டி போக முடியல அவங்களால. அண்ட் இயற்கையாக அமைஞ்ச டீப்பஸ்ட் போர்ஷன் வந்து மரியானா ட்ரெஞ்ச், அதோட அதிகபட்ச ஆழம் வந்து 12 கிலோமீட்டர்ஸ், ரைட்டா. ஸோ இவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பூமியோட ரேடியஸ் வந்து 6000 கிலோமீட்டர்ஸ். அந்த மொத்த ரேடியஸையுமே நம்ம நேராக பார்க்காம கிளாஸிஃபை பண்ணியாச்சு. என்னென்னு க்ரஸ்ட் இருக்குது, மேண்டல் இருக்குது, கோர் இருக்குன்னு. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே எதை வச்சு பண்ணோம் அப்படின்னா இந்த ஜியோஃபிசிக்கல் மெத்தட்ஸ் வச்சு தான். ஸோ டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா எர்த்குவேக் வேவ் பாஸ் ஆகுது இல்லையா, இதை வச்சு தான் ஆக்சுவலாக எர்த்தை வந்து டிஃப்ரெண்ட் ஷெல்லாக பிரித்தாங்க. அண்ட் ஒவ்வொரு ஷெல்லோட காம்போசிஷனுமே இந்த எர்த்தோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோஃபிசிக்ஸோட அப்படின்னா இதுதான் மெயினாக. என்னது, எர்த்தோட டெப்த் வரைக்கும் என்னன்னு கண்ணில் பார்க்கல, பட் ஒவ்வொரு ஷெல்லில் என்ன காம்போசிஷனில் இருக்குது, என்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட இருக்குது, என்ன திக்னஸ்க்கு இருக்குது, இது எல்லாமே வந்து பேஸ்டு ஆன் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து கெஸ் பண்ணி எழுதியிருக்கோம், அதாவது கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் ஜியோஃபிசிக்ஸோட ஜென்ரலைஸ் இன்ட்ரடக்ஷனு. இதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஜியோஃபிசிக்ஸ் இஸ் அ டூல் அண்ட் டெக்னிக் டெவலப் ஃபார் த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன் அண்ட் மினரல் and also used in academic research to understand the nature of the Earth's interior. So geophysics ஒரு டூல் எதுக்கு அப்படின்னா ஹைட்ரோகார்பனையும் மினரலையும் தேடுறதுக்கு, அது போக அகாடமிக் ஒர்க்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஜியோஃபிசிக்ஸ்க்கு வாட் அப்படிங்கிற கொஸ்டினோட ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் ஒய், ஏன் ஜியோஃபிசிக்ஸ் அப்படின்னு கேட்டோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த ஃபாசில் ஃபியூவல் அப்படிங்கிறது வந்து நான் ரினியூவல் எனர்ஜி, ரைட்டா. ஸோ ஒன்ஸ் உருவானதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் உருவாக பல வருஷங்கள் ஆகும், அதான் நான் ரினியூவல் எனர்ஜி. ஸோ பூமியில் இருக்கிற இந்த ஃபாசில் ஃபியூவலும் அந்த மினரல்ஸும் அடிக்கடி ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா. ஸோ இது ஒரு டக்குன்னு காணா போச்சுன்னா என்ன பண்ணுறது, தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுதான் கொஸ்டின். ஸோ அடுத்தது தேடி போனோம், அதுதான் முக்கியமான ரீசன் எதுக்கு ஜியோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு மெயின் ரீசனாக. ஸோ கண்டினியூஸாக ஒரு பொருளை யூஸ் பண்ணாலும் காணா போகும், வந்து நான் ரினியூவல் ரிசோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தீர்ந்து போயிடும். ஸோ தீர்ந்து போச்சுன்னா புதுசாக தேடணும். அப்படி தேடுறதுக்கு வந்த ஒரு டூல் தான் ஜியோஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியில் இருக்கிற கேஸ் அண்ட் மெட்டல்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டில் தான் இருக்குது, ரைட்டா. ஸோ அந்த அமௌண்ட்டில் ஒரு பாதி போர்ஷனை வந்து நோன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம், நோன் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எங்கே இருக்குது, எவ்வளோ தெரிஞ்சு போனது, ரைட்டா. இந்த தெரிஞ்சு போனதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் காலி ஆகிடும். அப்போ காலி ஆகிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு தெரியாமல் சில டெபாசிட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பயன்படுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி நமக்கு தெரியாமல் பூமியில் ஒழிஞ்சிருக்கிற அல்லது பதிஞ்சிருக்கிற டெபாசிட்ஸை தேடுறதுக்கு தான் ஜியோஃபிசிக்ஸ் மெயினாக யூஸ் ஆகுது. அண்ட் இது போல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எனர்ஜி சப்ளை இது எல்லாமே வந்து பொதுவாக வந்து இந்த பெட்ரோலியம் ஃபஸ்ட்டாக கன்செப்ட் பண்ணாங்க. ஸோ டிக் பாய் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு யானை நடந்து போகும்போது அதோட காலில் வந்து பெட்ரோலியமோட பெட்ரோல் வந்து வெளியில் சிபிஜியாக வந்துச்சு, அது காலில் பட்டு அது மூலம் வந்து அது அஸ்ஸாமில் உள்ள டிக் பாய் அப்படின்னு ஆயில் ஃபீல்டே உருவானுச்சு. ஸோ இது மாதிரி பொதுவாக சிபிஹெச்சாகவும் சர்ஃபேஸ் எக்ஸ்போஷராகவும் பார்த்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் மைனிங்கும் பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது மட்டும் பத்தாது இல்லையா, இந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய டெபாசிட்ஸ்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, பூமியில் ஆழத்தில் பதிஞ்சிருக்கிறத தேடணும். அண்ட் அப்படி தேட யூஸ் பண்ணுறது தான் ஜியோஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20th சென்ச்சுரி ஸ்டார்டிங் வரைக்கும் சிபிஐஜையும் எக்ஸ்போஷர் நம்பியே தான் இருந்தாங்க. ஸோ இது மட்டும் பத்தாது, அதெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், பூமியில் பதிஞ்சிருக்கிற டெபாசிட்ஸை தேடணும். அண்ட் அது தேடுறதுக்கு பூமியோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை படித்து
அதை பயன்படுத்தி தேடணும் அப்படின்னு வந்தது தான் அந்த ஜியோபிசிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒய் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த கொஸ்டின் ஹவு, இது எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் கொடுத்துட்றேன் ஜியோபிசிக்கல் டெக்னிக்ஸ் என்னென்னு. பொதுவாக ஜியோபிசிக்கல் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னா சீஸ்மிக், கிராவிட்டி, மேக்னெட்டிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரோமேக்னெட்டிக், ரேடியோ ஆக்டிவ் நிறைய போயிட்டு இருக்குது மாதிரி, ரைட்டா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த ஹவு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன். Fed up with online classes? Having trouble in interaction and discussion in online classes? Looking for one-to-one learning? Then you are in the right place. GeologyAssignmentSupport.com is here to help you in your studies. For more details, check our website. Link is in the description. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டது வந்து ரெசிஸ்டிவிட்டி மெத்தட். இந்த ரெசிஸ்டிவிட்டி மெத்தடோட பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹோம்ஸ் லா. அது என்ன சொல்லுது அப்படின்னா V is equal to IR. இந்த V அப்படிங்கிறது வோல்டேஜ், I அப்படிங்கிறது கரண்ட், R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரைட் சைடு இமேஜில் வந்து ஒரு சின்ன ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க எப்படி இந்த ரெசிஸ்டிவிட்டி மெத்தட் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா 4 ராட் எர்த்தில் கனெக்ட் ஆகிருக்கும், ரைட்டா? இந்த லாஸ்ட் 2 ராட்லேயும் ஒரு பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது மூலமாக கரண்ட் வந்து பூமிக்குள்ளே பாஸ் ஆகுது. அண்ட் இந்த பாஸ் ஆன கரண்ட்டு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை இந்த வோல்ட் மீட்டர் காட்டும். ஸோ இது ரெண்டும் கரண்ட்டு கீழே பாஸ் ஆகுது, வரக்கூடிய ரிசல்ட்டை இந்த வோல்ட் மீட்டர் ஷோ பண்ணும். ஸோ இந்த பாஸ் ஆகிற கரண்ட் I அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை காட்டுற வோல்ட் வந்து V அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு தெரிஞ்சதுன்னா ஈக்குவேஷனில் R கண்டுபிடிச்சிடலாமா? அண்ட் ஒவ்வொரு மினரலுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் மினரல் மாற மாற ராக்கும் மாறும். ஸோ ஒரு ராக் டைப் சேஞ்சை மினரல் சேஞ்சினால ரெசிஸ்டன்ஸ்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைட் சைட் டேபிள் பார்த்து தெரியும் உங்களுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் ராக் டைப்ஸ்க்கும் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற கிரானைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 × 10⁻³ 10⁻6 வரைக்கும் ஓம் பெர் மீட்டர் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா. அண்ட் ஷேல் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 2 × 10⁻³ ஓம் பெர் மீட்டர் அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். வேற கிளேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1லேருந்து 100 வரைக்கும் அதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் வந்து ஒரு ராக் டைப் சேஞ்சை சர்ஃபேஸில் தெரியக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? அண்ட் இதே டீட்டெயிலாக பண்ணோம் அப்படின்னா என்ன டெப்த்தில் என்ன ராக் டைப் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ஹவு கொஸ்டினுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோக்குள்ள டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அண்ட் இந்த ஹெட்டிங்க்கு இது போதும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம கிளியர் பண்ணுவோம். I group my videos according to the category that you can check in my playlist. You can connect with us by mail, Facebook and Instagram. You can support us by like, share and subscribe. Thanks for watching. Have a great day.